வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராமலிங்க அடிகளார் என்று உலகம் வள்ளலார் என போற்றும் ஒளியின் வடிவம். இந்த உலகில் வந்த ஒரு மாமனிதர் அல்லது ஒளியின் தூய வடிவம். இன்று வரை யாராலும் விளக்கிட முடியாத மறைமுக மர்மங்களின் அரசன் வள்ளலார். சந்திரப்பூவின் தீர்க்க தரிசனம். வள்ளலார் பிறக்கும் முன்னர் தாயார் சென்னக்கரை மீனாட்சி அம்மனின் கனவில் தோன்றிய சாமய பூர்வீகர் ஒளி வடிவம் உன் கர்ப்பத்தில் தரிசனம் பெறும் என்ற தீர்க்க தரிசனம் அது எப்படி பிறவிக்கும் முன்பே நடந்த அதிசயங்களின் தொடக்கம் ஆனது. குழந்தை ராமலிங்கம் 3 வயதிலேயே அருணாச்சல சுவாமிகளைப் போல முகத்தில் ஒளி. எந்த ஆசிரியரும் கற்றுக் கொடுக்காமல் தானாகவே பாடல் பாடுவார். முன்னால் யாரும் பாடாத பாட்டு, சுத்தமான ஒளியின் மொழி. இந்த எல்லாம் மக்கள் மத்தியில் இன்னொரு மகான் பிறந்தார் என்ற அதிசய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. மறைந்து போன கல்வி மர்மம். சாதாரண கல்வி அவர்கள் படிக்கவில்லை. அப்படி இருந்தும் பிரபஞ்ச ரகசியம் முதல் பக்தி தத்துவம், சாதி ஒழிப்பு, ஆதி பரம்பொருள் ஒளி வரை எல்லாவற்றையும் எங்குதான் கற்றார்? இது இன்று வரை விளங்காத மறைமுக மர்மம். காஞ்சி முதல் சென்னை வரை குடும்பத்துடன் சென்னைக்கு குடிபெயர்ந்த பொழுது நடந்த அதிசயங்கள். தினமும் கபாலீஸ்வரருக்கு பாட்டு, பஜனை செய்யும் பொழுது தெருவே ஒளியால் நிரம்புவது. மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் ராமலிங்கரை ஜீவகாருண்யத்தின் ஒளிக்கதிர் என்று அழைத்தார்கள். ஜீவகாருண்ய தத்துவம். வள்ளலார் உலகிற்கு சொன்ன 3 விதமான அன்பு. முதல் அன்பு ஜீவ அன்பு, இரண்டாவது உணர்வு அன்பு, மூன்றாவது பராபர அன்பு. உயிரை கொல்லாதே, இரத்தம் சிந்தாதே, ரொட்டி கூட புசித்தவனுக்கு கொடு. அந்த காலத்தில் யாரும் பேசாத மனித பற்று தத்துவத்தை வள்ளலார் எப்படி உலகிற்கு எடுத்துச் சொன்னார் என்பதை விரிவாக. சாதி ஒழிப்பின் மறைக்கப்பட்ட சண்டை. வள்ளலார் தனது காலத்தில் அனைத்து சாதிகளையும் எதிர்த்து அதிகமான எதிர்ப்பினை மீறி ஒன்றே குலம், மனித குலம் என அறிவித்தார். அந்த நேரத்தில் நடந்த பிரச்சனைகள், எதிர்ப்பு, தடைகள் உண்மையான வரலாறு. வல்லரசின் நிறுவல். உணவக மர்மம். சித்தி விநாயகர் கோயில் அருகே ஆரம்பித்த முதல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அங்கே நடந்த அதிசயங்கள். பசித்தவர்களுக்கு உணவு முடிவில்லாமல் கிடைத்தது. பாத்திரங்கள் தானாக நிரம்புவது போல இருந்தது. பலர் அதை அன்னபூரணி, அருட்சக்தியின் மகா அதிசயம் என்று கூறினர். வள்ளலார் தனது உடலையே மாற்றி ஒளியாக இரகசிய பயிற்சிகள், சூட்சம பிரீத்திங், ஒளி தியானம், உணவு குறைப்பு, உண்மையான சித்தியாக மாறியவரின் மாற்றம். இதனை நேரில் கண்டவர்கள் சொன்ன மறைக்கப்பட்ட வாக்குமூலங்கள். வள்ளலார் கண்டுபிடித்த ஒளி உடல் ரகசியம். உடல் அழிவதில்லை, அது ஒளியாக மாறும். இந்த கருத்து இன்று குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லும் ஒளி துகள்கள் கோட்பாட்டின் விஞ்ஞான ரீதியில் எப்படி இணைகிறது? புதிய ரிசர்ச் தகவல்கள். 1874ஆம் ஆண்டு வள்ளலார் தன்னை ஒரு அறைக்குள் அடைத்து, யாரும் கதவை திறக்கக்கூடாது, நான் ஒளியாக ஒன்றாகி விடுவேன் என்று கூறினார். கதவு உடைக்கப்பட்ட பொழுது உடம்பே இல்லாமல் போனது. இந்த மர்மம் குறித்த அரசின் இரகசிய ஆவணங்கள். ஏன் பிரிட்டிஷ் கோர்ட் இந்த வழக்கை முடிக்க மறுத்தது? ஏன் அவரது காணாமல் போனதை அறிக்கை செய்யக்கூடாது என்று உத்தரவு? வள்ளலார் இன்னும் உயிரோடே. பலரும் கூறும் மர்மங்கள். தியாகராய நகரில் தோன்றிய ஒருவன். திருவொற்றியூர் அருகே நடந்த அதிசயங்கள். வள்ளலார் இன்னும் உயிரோடு உள்ளார் என்று சாமியார்களின் பதிவுகள். வள்ளலாரின் ஒரே ஓவியம். அது மனிதனால் வரையப்பட்டது அல்ல. சூட்சம தியானத்தில் காணப்பட்ட ஒளி வடிவத்தை ஒரு கலைஞன் வரைந்த மர்மம். இன்றைய உலகிற்கு வள்ளலார் சொன்ன எதிர்கால எச்சரிக்கை. பசியால் மரணம் மனிதனின் மிகப்பெரிய பாவம் என்று கூறியவர். பசியற்ற பூமிதான் சுத்த சன்மார்க்கம் வரும் உலகம். அது இன்று மனித சமுதாயத்திற்கு எப்படி பொருந்துகிறது? வள்ளலார் ஒளியாக மாறியவர். அவர் சொன்ன ஒளி
அன்பு, அருள் அது இன்னும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உயிரோடே இருக்கிறது. ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை பார்க்கும் கண் வரும்பொழுதுதான் உண்மையான ஒளி பிறக்கும். நன்றிகள் பல.